Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோவில் லேட்டக்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸ் அப்புறம் மிக்டெக் அண்ட் டெக் மேக்கர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் லேட்டக் அண்ட் ஒய் லேட்டக். லேட்டக்ஸ்ன்றது ஒரு டைப் செட்டிங் ப்ரோக்ராம் தான். இது வந்து டொனால்ட் நூத் எழுதிய டெக் ஒரிஜினல் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து லேட்டக்னு சொல்லுவாங்க. இப்போ ஒய் லேட்டக்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் நூட் வந்து இதை கிரியேட் பண்ணுறதுக்கான ரீசனாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனோ இல்லை மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இருக்கிற டாக்குமெண்ட்டோ நம்ம ரெடி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் அதோட லுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த டெக்ல நம்ம ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பியூட்டிஃபுல்லாக அண்ட் இம்ப்ரெசிவாக அண்ட் நீட் லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி லாட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இல்லை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லேட்டக் யூஸ் பண்ணும்போது தீசிஸோ இல்லை ஜேர்னல்ஸோ இல்லை புக்கு நம்ம ரெடி பண்ணும்போது ரொம்ப நீட் லுக்கில் இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாட் இஸ் லேட்டக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டக்ஸ் இஸ் a typesetting program. LaTeX is an extension of the original program text written by Donald Knuth. Why LaTeX? Donald Knuth says that his aim in creating text is to beautifully typeset technical documents, especially those containing a lot of mathematics. இப்போ லேட்டக் டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்டெக் அண்ட் டெக் மேக்கரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி மிக்டெக்னா என்ன, டெக் மேக்கர்னா என்னன்ற ஐடியாவை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மிக்டெக்ன்றது டெக் டிஸ்ட்ரிபியூஷன் தான். டெக் மேக்கர்ன்றது ஒரு லேட்டக் எடிட்டர். லேட்டக்ஸ் எடிட்டர்ஸ் வந்து நிறைய நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு வெப்சைட்ஸ்ல. பட் இந்த வீடியோவில் நம்ம டெக் மேக்கரை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். அதனால இந்த மிக்டெக் அண்ட் டெக் மேக்கரை பத்தி மட்டும் நான் இந்த இதுல ஐடியா சொல்றேன். இப்போ மிக்டெக்ன்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மிக்டெக்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரா இருக்கிறதுனால ஈஸியா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் டொனால்ட் நூத் சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸோ இல்லை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸோ இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நம்ம ஈஸியா அதே சமயம் பியூட்டிஃபுல்லா அண்ட் இம்ப்ரெசிவா நம்மளால ஒரு நீட் லுக்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மிக்டெக் என்வரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி லேட்டக் டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ டெக் மேக்கர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக் மேக்கர்ன்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி லேட்டக் எடிட்டர். நிறைய எடிட்டர்ஸ் அவைலபிளா இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் டெக் மேக்கரை பற்றி எடிட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃப்ரீ மாடர்ன் அண்ட் லேட்டக் எடிட்டர் ஃபார் லைனக்ஸ் இல்லை மேக் ஓஎஸ் இல்லை விண்டோஸ் சிஸ்டம்ஸ் எல்லா ஓஎஸ்க்கும் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லேட்டக் எடிட்டர். இது ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம அந்த ஃபுல் டெவலப்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம லேட்டக்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதுலேயே நம்ம யூனிகோட் சப்போர்ட், ஸ்பெல் செக்கிங், ஆட்டோ கம்ப்ளீஷன், கோட் ஃபோல்டிங், பில்ட்-இன் பிடிஎஃப் வியூவர் வித் சின்டாக்ஸ் சப்போர்ட் அண்ட் கண்டினியூஸ் வியூ மோட், இது எல்லாமே இதில் நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பிடிஎஃப் வியூவர் வச்சு கூட நீங்கள் இந்த மிக்டெக் யூஸ் பண்ணி நம்ம வந்து லேட்டக் டாக்குமெண்ட்டை நீங்கள் வியூ பண்ணலாம். MikTeX is an up-to-date implementation of TeX or LaTeX and related programs. MikTeX is a open source. LaTeX is a typesetting system written by Donald Erwin Knuth, who says that it is intended for the creation of beautiful books and especially for books that contain a lot of mathematics. TeXmaker is a free, modern, and cross-platform LaTeX editor for Linux, macOS, and Windows systems that integrates many tools needed to develop documents with LaTeX in just one application. TeXmaker includes Unicode support, spell checking, auto-completion, code folding, and a built-in PDF viewer with syntax support and continuous view mode. இப்போ நம்ம மிக்டெக்ன்ற டெக் டிஸ்ட்ரிபியூஷனையும் டெக் மேக்கர்ன்ற லேட்டெக் எடிட்டரை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா ஐடியாஸ். இப்போ வந்து அது எப்படி டவுன்லோட் பண்ணணுன்ற அந்த யூஆர்எல் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்டெக்கையும் டெக் மேக்கரையும் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ இதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். மிக்டெக்ன்றது கூகுளில் நம்ம டைப் பண்ணி மிக்டெக்.orgன்றத நம்ம நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த லிங்கை.
இப்போ நியூ டேப்ல நம்ம migtech.orgன்ற லிங்கை கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதில் நம்ம ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். அதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுலேருந்து மேலே இருக்க டவுன்லோடுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸு, மேக் ஓஎஸ், லைனக்ஸுக்கு, அப்புறம் டாக்கர், ஆல் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இதில் ஆல் டவுன்லோட்ஸில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்து 64 பிட்டா இல்லை 32 பிட்டா அப்படின்றத பொறுத்து பேசிக் இன்ஸ்டாலர், நெட் இன்ஸ்டாலர் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து என்னோடது விண்டோஸ் அப்படின்றதுனால விண்டோஸ் ஓஎஸ்க்கு 64 பிட்டுக்கான பேசிக் மிக்டெக் அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் 135.04 MB. இப்போ டவுன்லோட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட கிளிக் பண்ணும்போது நம்மள்ட்ட நம்ம சிஸ்டத்துல எங்க சேவ் பண்றதுன்ற லொகேஷன் கேட்கும். நான் வந்து டவுன்லோட்ஸ்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோட் ஆயிட்டு நம்ம எங்க சேவ் பண்ணிருக்கோமோ அங்க ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ வந்து நான் கூகுள்ல டெக் மேக்கர் அப்படின்னு டைப் பண்றேன். இப்போ அதை வந்து நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த டெக் மேக்கரோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல டவுன்லோட் வெர்ஷன் 5.1.4 இன்னைக்கு டேட்ல இந்த வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டவுன்லோட நான் கொடுத்துக்கிறேன். அந்த டவுன்லோட்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ் பேக்கேஜஸ் இருக்கு, மேக் ஓஎஸ்க்கு இருக்கு, லைனக்ஸுக்கு இருக்கு. நான் விண்டோஸ் பேக்கேஜஸ்ல நான் டெக் மேக்கர் 5.1.4ல நான் டவுன்லோட் கொடுத்தேனாக்கா லொகேஷன் கேட்டு நான் அதை டவுன்லோட கிளிக் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லொகேஷன் கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. சைட்ல நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பேசிக் மிக்டெக்கை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணட்டுமான்னு கேட்கும். இப்போ நான் ஐ அக்செப்ட் அப்படின்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இன்ஸ்டால் மிக்டெக் ஒன்லி ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஆல் யூசர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நான் ஆல் யூசர்ஸ் கொடுத்துக்கிறேன். எல்லா யூசர்ஸும் யூஸ் பண்ற மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் லொகேஷன் எந்த டைரக்டர்ல சேவ் ஆயிருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படி வேணாம்னா வேற மாத்திக்கலாம் நீங்க ப்ரௌஸ் பண்ணி. நான் அதே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பேப்பர் சைஸ் வந்து A4ன்னு நான் கொடுத்துக்கிறேன். அது மாதிரி நமக்கு பேக்கேஜஸ் அப்டேட் பண்ணோம்னாக்க எஸ், நோ, ஆஸ்மி ஃபர்ஸ்ட்னு இருக்கு. அதுல நம்ம எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை ஆஸ்மி ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபியூ மினிட்ஸ்ல நம்மளுக்கு அது வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கும். இப்போ இந்த இது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து டெக் மேக்கர் இன்ஸ்டால் பண்ணணும். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்மளுக்கு எடுத்துக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்டேட் செக்னு சொல்லியிருக்காங்க. செக் ஃபார் அப்டேட்ஸ்க்கு நான் வந்து அன்செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம எல்லாமே சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வந்ததுனால அன்செக் டெல்மி மோர் அன்செக் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேசிக் மிக்டெக் நான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ டெக் மேக்கரை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் கிளிக் பண்ணேன்னா ரன்னு கேட்கும். அந்த ஆப்பை ரன் பண்ணட்டுமான்னு. இப்போ ரன் கிளிக் பண்ணிக்கலாம். ரன் கிளிக் பண்ண உடனே ஐ அக்செப்ட்ன்ற அந்த செக் பாக்ஸை நம்ம கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துட்டா ஒரே செகண்ட்ல நம்மளுக்கு வந்துடும், ஃபினிஷ்ன்றது வந்துடும். ஸோ அதில் லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லான்ச் அதை வந்து அன்செக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு அந்த சர்ச் இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நம்மளுக்கு அந்த இதில் சர்ச் இதில் நம்ம டெக் மேக்கர்ன்றதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆனது அதில் வந்துடும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு டெக் மேக்கர். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்ட்ரக்சர், இது செகண்ட் நம்ம அந்த ஐடியா, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம், அந்த ப்ரோக்ராம்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கொடுப்போம். அடுத்ததுல நம்ம வியூ பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்றேன். விசார்ட்ல போய் குவிக் ஸ்டார்ட்ல போயிட்டு ஆர்டிகல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து அடுத்தது மீதி எல்லாத்தையும் நம்ம அதுல ஆல்ரெடி இருக்கு டிஃபால்ட்டா. ஆத்தர்ல நான் வந்து இந்த காலேஜ் மேத்ஸ் சேனல் சிஎம்சின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் டைட்டில் வந்து வெல்கம்னு கொடுத்துக்கிறேன்.
இது வந்து நம்ம இனிஷியல் டாக்குமெண்ட் உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ப்ரோகிராம் டிஃபால்ட்டா அந்த டெம்ப்ளேட் அப்படியே வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த /begin டாக்குமெண்ட் /end டாக்குமெண்ட்டுக்கு நடுவுல என்ன மேட்டர் நம்ம டைப் பண்ணணுமோ அத டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து வெல்கம் டு லேடெக் அப்படின்றத டைப் பண்ண போறேன். வெல்கம் டு லேடெக் அப்படின்னு டைப் பண்றேன். மேல வந்து குயிக் பில்டு வியூ பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த இதை நம்ம இதை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பில்டு வியூ கொடுக்கலாம். ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துக்கலாம். சேவ் ஆஸ் கொடுத்து எங்கே நம்ம லொக்கேஷனில் சேவ் பண்ணணுமோ அங்கே வந்து நீங்கள் எந்த நேமில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அது வந்து டெக் ஃபைலில் சேவ் ஆகிடும். இப்போ மேலே பாருங்க welcome.tex அப்படின்ற ஃபைலில் சேவ் ஆயிடுச்சு. இப்போ குயிக் பில்டில் பார்த்தீங்கன்னா லேட்டெக்கில் நான் கொடுத்துறேன். அடுத்ததுல பாருங்க வியூ பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ டிவிஐ பிஎஸ்ன்னு இருக்கும். இப்போ வியூ டிவைல நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த வெல்கம் டு லேடெக்னு நான் டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆயிருக்கு அவுட்புட் ஃபைலா. ஸோ இதே மாதிரி வியூ பிடிஎஃப் வியூ இந்த இதெல்லாம் நீங்க நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இது இப்போதைக்கு நம்ம டிஃபால்ட் டாக்குமெண்ட் அப்படின்றதுனால அந்த டெம்ப்ளேட் இருக்கிறத எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன். நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.